மறுபடியும் பிறவி எடுக்காமல் இருக்க வேண்டும் என்றால் நீ யார் என்று தெரிந்து கொண்டால் மட்டுமே முடியும். புனரவி ஜனனம் புனரவி மரணம் கூடிய இந்த மாபெரும் சுழற்சியிலே இருந்து விடுபட வேண்டும் என்றால் நான் யார் விசாரம் மாத்திரம்தான் உதவும். அடுத்தது பகவானுடைய வார்த்தையில் அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கணும்னு போறோம். அப்ப தேவராஜ முதலியார் சொன்ன ஒரு சின்ன புரியறதுக்கான எக்ஸாம்பிளை நான் சொன்னேன். ஆங்கிலத்தில் there is a word called believe and there is a word called faith. ரெண்டுக்கு தமிழில் என்ன சொல்லலாம்? ஈக்குவலண்ட் வேர்டுனா நம்பிக்கை தான். ஆனால் அந்த ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. உன்னை பிலீவ்ங்கிறப்ப நம்முடைய அறிவு அதில் பூந்துடுறது. ஐ பிலீவ் இட், ஐ டோன்ட் பிலீவ் இட். நம்முடைய அகந்தையின் எழுச்சி அங்கே வந்துடுறது. அது வரக்கூடாதுங்கிறார் தேவராஜ முதலியார். ஃபெய்த்துங்கிறப்ப அப்சல்யூட்லி ஐ அக்செப்ட் இட், தட் இஸ் ஃபெய்த். அதுதான் நமக்கு இருக்கணும். ஃபெய்த் தான் நமக்கு இருக்கணும் பகவான் கிட்ட, பகவானுடைய உபதேசங்கள். மூன்றாவது, இதுக்காக ஸ்ரவணம் மனனம் நிதித்தியாசங்கிறத பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்ரவணம்னா இப்போ நம்ம கேட்கறது தான் ஸ்ரவணம். இதை ஆழ்ந்து மனசுக்குள்ளே வாங்கிக்கணும். மனனம் இதை திருப்பி 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 நீங்கள் அசை போட்டு பார்க்கணும். நிதித்தியாசங்கிறது போன தடவை எனக்கு எக்ஸாக்டாக பகவான் சொன்ன வார்த்தைகள் கிடைக்கலன்னு சொன்னேன். அதுக்காக மகாபெரிவாருடைய கோட் பண்ணியிருந்தேன். ஆனால் பகவானே எனக்கு அதை காமிச்சு கொடுத்துட்டார். த கிரேட்னஸ் ஆஃப் பகவான் இஸ், எதையுமே நமக்கு என்ன ஒரு கொஸ்டின் மனசில் வரும்னாலும் அதுக்கு ஆன்சர் அவர் ஏற்கனவே கொடுத்துருக்கார். இட் இஸ் தேர். அதை நம்ம சர்ச் பண்ணி எடுத்துக்கணும். நம்மளால முடியல. இட் இஸ் அவர் இன்னபிலிட்டி, நம்மகிட்ட இருக்கக்கூடிய குறை. அப்போ குஞ்சு சுவாமிகளுக்கு பகவான் சொல்றார், விடாம ஆத்ம விசாரம் பண்ணிட்டே இருக்கிறது தாண்டா நிதித்தியாசம். போன சத்சங்கம் முடிஞ்சு ஒரு 4 நாளுக்குள்ள ரேவதி அம்மா ஃபோன் பண்ணான். சார், நிதித்தியாசங்கிறது இதாங்கடா பொருள் அப்படின்னு கேட்டான். அன்னைக்கு கூட நான் கண்டிப்பா இதான் சொல்ல என்னால் முடியல. ஏன்னா நான் பகவானுடைய வார்த்தைகளை பார்க்கல. ஆமாம்மா அதுதான் இருக்கும். ஆனால் சப்சிக்வெண்ட்லி ஐ காட் எக்ஸாக்ட்லி. அதனால அந்த நான்கார் விசாரத்தை பண்ணணும். இந்த நான்கார் விசாரம் பண்ணணுங்கிறப்ப எல்லாருக்குமே பொதுவாக உள்ள ஒரு மாயை, அப்படிதான் சொல்லணும், ஒரு இல்யூஷன். அது என்னமோ தனியாக போகிறது. அது இதுக்கு நமக்கும் பக்தி மார்க்கத்துக்கு ஒத்து வராது, பூஜா புனஸ்காரத்துக்கு ஒத்து வராது. பகவான் அப்படிலாம் ஒன்றுமே பண்ணலை. இந்த நான்காருக்குள்ள அவர் சொல்லாத கருத்துக்களே கிடையாது. கர்மம், யோகம், பக்தி, ஞானம் நாளையும் உள்ளடக்கித்தான் இதை சொல்லியிருக்கார். சொன்னாருன்னா அவராக சொல்லலை. அந்த கேள்விகளெல்லாம் கேட்ட மகா அவரையும் நம்ம இப்போ பாராட்டணும். அவருக்கு நம்ம நமஸ்காரம் பண்ணணும். சிவபிரகாசம் பிள்ளை அப்படி ஒவ்வொரு கேள்வியும் மணி 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 மணியாக கேட்டு பகவான் அதுக்கு இந்த எல்லா சப்ஜெக்ட்ஸ்களையும் கவர் பண்ணி கொடுத்துருக்கக்கூடியதான் இந்த நான்கார் விசாரம். அதில் வரக்கூடிய நமக்கு இயல்பாக எழக்கூடிய பல கேள்விகளை தேடி பிடிச்சி அதையும் கொடுத்து தான் இந்த ஒரு சின்ன புக்லெட் மாதிரி ஒன்று போட்டிருக்கு. அது வேணுங்கிறவா கணேஷாத்தை கேட்டு எடுத்துக்கலாம். எடுத்துருந்தா பத்தாவது தயவு பண்ணி படிச்சு பாருங்க. ஆற்றுல நிறைய புக்கு கிடக்கிறது, அதோட ஒன்றா போயிடக்கூடாது. இந்த நான்கார் விசாரத்தை நீங்கள் டெய்லி பாராயணம் பண்ணணும். எப்படி விஷ்ணு சகஸ்ரநாமம், லலிதா சகஸ்ரநாமம்லாம் பண்ணுறீங்களோ பார்க்காமையே பண்ணுறீங்க. ஆனால் அதனுடைய பொருள் தெரிஞ்சு எத்தனை பேர் பண்ணுறேன்னு எனக்கு தெரியாது. அது என்ன சொல்லியிருக்கு அப்படி பார்த்தேன்னா அது எல்லாம் கடைசியில் பகவான் சொன்ன கருத்தில் தான் வந்து முடியாது. ஏன்னா வேற ரெண்டாவது ஒப்பீனியன் இருக்கவே முடியாது. எனவே அப்படி அந்த நான்காரை ஆரம்பிச்சிருக்கோம். இன்னைக்கு பகவான் கொடுத்த ஒரு இன்ட்ரோடக்ஷன். இந்த நான்கார் 28 கேள்வி இருக்கு. இந்த 28 கேள்விகளையும் இல்லாத முதல்ல அவரே ஒரு சின்ன பேராகிராஃப் கொடுத்துருக்காரு. அது பகவானுடைய இன்ட்ரோடக்ஷன் நான்காருக்கு. அது எதுக்குன்னா, இந்த நான்காரை பற்றி யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருக்கோ இல்லையோ, புரியறதோ புரியலையோ, நீ எந்த மார்க்கத்தை வேணா வச்சுக்கோ, ஆனால் கடவுள்னு ஒன்று இருக்கார் அப்படிங்கிறத கொஞ்சம் நம்புறவனா இருந்தேன்னா இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த கருத்துக்களை நீங்கள் இறுக்கி பிடிச்சிக்கணும். நீங்கள் எந்த மார்க்கத்தை ஃபாலோ பண்ணினாலும் தீஸ் ஆர் த ஃபண்டமெண்டல்ஸ், அஸ்திவாரம். எழுப்பப்படக்கூடிய அந்த கட்டடத்துக்கு இது அஸ்திவாரம். அப்படி பகவான் அந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் இன்ட்ரோடக்ஷன்ங்கிறத கொடுத்துருக்கார். முதல்ல நான் அப்படியே படிக்கிறேன், அப்புறம் அதை விளக்கமாக பார்ப்போம்.
சகல ஜீவர்களும் துக்கம் என்பது இன்றி எப்போதும் சுகமாக இருக்க விரும்புவதாலும் யாவருக்கும் தன்னிடத்திலேயே பரமப்பிரியம் இருப்பதாலும் பிரியத்திற்கு சுகமே காரணமாதலாலும் மனம் அற்ற நித்திரையில் தினம் அனுபவிக்கும் தன் சுபாவமான அந்த சுகத்தை அடைய தன்னைத்தான் அறிதல் வேண்டும். அதற்கு நான் யார் என்னும் ஞான விசாரணே முக்கிய சாதனம். இந்த நீங்கள் ஜஸ்ட் கேட்டிருக்கேன், அதனால் உடனே உங்களுக்கு அதில் உள்ள டவுட்ஸை சொல்லுவோன்னு சொன்னால் தெரியாது. ஆனால் நீங்கள் படிக்கிறப்ப உங்களுக்கு டவுட்ஸ் எல்லாம் வரும். தயவு பண்ணி என்னுடைய ரிக்வஸ்ட் என்னென்னா, டவுட் வரணும். ஏன்னா விசாரம் பண்ணுறப்ப சந்தேகங்கள் கண்டிப்பாக வரணும் சாதகனுக்கு. அந்த சந்தேகங்களில் கேளுங்கோ. என்கிட்ட பகவான் கொடுத்த ஆன்சர் உடனே இருந்ததுன்னா உடனே சொல்கிறேன், இல்லைன்னா அடுத்த சத்தங்கத்தில் அதுக்கடுத்த சத்தங்கத்திலையோ அதை நிவர்த்தி பண்ணிக்கலாம். பட் ஏதாவது சந்தேகம் வந்ததுன்னா தயவு பண்ணி தயங்காதீங்கோ, கேளுங்க. அதையெல்லாம் ஒரு சின்ன இது மாதிரி எழுதி அந்த எண்டாவது சத்தம் கொடுத்துருங்கோ. பார்த்துட்டு நம்ம அடுத்த சத்தங்கத்திலையோ அதுக்கு அடுத்த சத்தங்கத்துக்கு, ஏன்னா அப்போ தான் இந்த நான்யா விசாரம்னு பண்ணக்கூடிய பர்பஸ் சால்வ் ஆகும். இது சும்மா யாரோ ஒருத்தர் லெக்சர் பண்ணுறாரு நீங்கள் கேட்டு போகிறேங்கிறது இல்லை, நீங்கள் அதை பண்ணணும். அந்த சாதனையை நீங்கள் பண்ணணுங்கிறப்ப உங்களுக்கு அதை சந்தேகங்கள் கண்டிப்பாக வரும். நிறைய லேடிஸ் இருக்கீங்க, என்னால் உங்களுக்கு புரிய முடியாது சொல்கிறேன். ஒரு ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு புத்தகத்தை படித்தா போதுமா? அடுப்பில் கல்லுக்கட்டியை போட்டுவிட்டு பண்ண ஆரம்பிக்கிறப்ப தான் 1000 சந்தேகம் வரும். சந்தேகம் வரணும், அப்போ தான் இந்த ரெசிபி நல்லா வரும். அதனால் அந்த மாதிரி இதை நீங்கள் ஸ்பஷ்டமாக புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கூட தயக்கப்படாதீங்கோ. இப்படியெல்லாம் எனக்கு சந்தேகம் வரணும், சந்தேகம் வரும். கைண்ட்லி எக்ஸ்பிரஸிங், அது உங்களுக்குள்ளேயே வச்சுட்டு குமைஞ்சல் இருக்காதீங்க. இப்போ இந்த முதல் பேராகிராஃபில் 4 முக்கியமான பாயிண்ட் இருக்கு. அதை பற்றி நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். நம்பர் 1, நம்ம எல்லாரும் எப்போதும் சௌக்கியமாக இருக்கணும்னு நினைக்கிறோம். இதில் யாருக்காவது அப்ஜெக்ஷன் உண்டா? இல்லை சார், நான் அப்படிலாம் கொஞ்சம் கஷ்டப்படணும் தான் ஆசைப்படுறேன். எனிபடி இல்லை? நொச்சூர் தான் ரொம்ப வேடிக்கையாக சொல்லுவார், நொச்சூர் சுவாமிகள். யாவனாவது ஜோசியங்கிட்ட போய் எனக்கு ரொம்ப நாளும் நல்ல காலமாகவே இருக்கு, எல்லாம் நல்லதாகவே இருக்கு, எப்போ கெட்ட காலம் ஆரம்பிக்கவே சொல்கிறேன். யாராவது கேட்டுக்கணுமோ எனக்கு ரொம்ப மோசமாக இருக்கியா, எப்போ நல்ல காலம் பிறக்குன்னு சொல்லி தான் ஜோசியங்கிட்ட போகிறேன். அதே ரிக்வஸ்டோடு தான் பகவான் கிட்ட வரேன், சுவாமி கிட்ட போகிறேன், எந்த கோவிலுக்கு போனாலும் இதான் பிரார்த்தனை. ஏன் சுகமாக இருக்கணும்னு ஆசைப்படுறோம்? இப்போ திஸ் இஸ் தி ஃபண்டமெண்டல் கொஸ்டின்.